ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். அதுவும் இந்த வருஷம் வரக்கூடிய வரலட்சுமி விரதம் ஏதாவது ஒரு சில வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருமாம். அப்படிப்பட்ட நாள்ல ரூ. 10 கொடுத்தாவது இந்த பொருட்களை வாங்கி நீங்க வீட்டில் வைக்கிறது மூலயமா பணம் சேரும், 16 செல்வங்களும் நிரம்பி வழியும். அது என்ன பொருட்கள், அது எப்போ வாங்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வரலட்சுமி விரதம் அன்னைக்கு என்ன மாதிரி பொருட்களை வாங்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மகமாயி, மாரியம்மன், அம்பாள், அம்மன் இது மாதிரி எல்லா பெண் தெய்வங்களையும் வழிபடுவதற்கு உகந்த நாள் இந்த ஒரு வரலட்சுமி விரதம். மகாலட்சுமி தாயோட அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாள். நாம செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இல்லை மற்ற மாதங்களில் வரக்கூடிய பூஜைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணி நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு செய்வோம். ஆனால் அந்த மகாலட்சுமி தாயாரே என்ன இந்த நாளில் நீங்கள் வணங்குறது மூலயமா சகலவிதமான செல்வங்கள் தேடி வரும்னு அவங்களே குறிச்சு கொடுத்த ஒரு நாள் தான் இந்த ஒரு வரலட்சுமி விரதம், வரலட்சுமி நோன்பு. நிறைய பேர் வரலட்சுமி விரதத்தை நோன்பா கடைபிடித்து கலசம் வைத்து வழிபட்டு அவங்க விரதத்தை முடிப்பாங்க. அதுலயும் 3 நாட்கள் அம்மனை வீட்டுக்குள்ள அழைக்கிறது, அடுத்ததா கலசம் வைத்து பூஜை பண்றது, கடைசியா 3வது நாள் புனர் பூஜை செய்யறதுன்னு சொல்லி 3 நாட்கள் பிரிச்சுப்பாங்க. எப்பொழுதுமே இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது எப்ப வரும்னா ஆடி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமை, அதுவும் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை வரும். ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா ஆடி மாதம் முடிந்து ஆவணியோட 4ஆம் நாள் வெள்ளிக்கிழமை நமக்கு வரலட்சுமி விரதம் வந்திருக்கு. ஆவணியோட பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையை தான் நம்ம வரலட்சுமி விரதமா கணக்கில் எடுத்துக்கிறோம். இது ஏதாவது ஒரு சில வருஷங்கள் தான் அமையும். நமக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. முதல்ல இந்த வரலட்சுமி விரதத்தை கலசம் வைத்து வழிபடக்கூடியவங்க எப்படி வழிபாடு செய்யலாம்? வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம், ஆனா வியாழக்கிழமை அஷ்டமி. அதனால முடிஞ்சா வியாழக்கிழமை அம்மனை வீட்டுக்கு அழைக்கலாம். அப்படி அஷ்டமியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை காலையில 9:15 10:15 இந்த 1 மணி நேரம் ரொம்ப நல்ல நேரம். அந்த நேரத்துல அம்மனை நீங்க வீட்டுக்குள்ள மகாலட்சுமி தாயே வருக வருகன்னு சொல்லி வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்து கலசத்தை தயார் செய்து நீங்க வரலட்சுமி நோன்பு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா சனிக்கிழமை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்யறது. அதாவது ஒரு அரிசி பானை மீது நீங்க தயார் செய்து வழிபட்ட அந்த கலசத்தை வைத்து கலசத்தோட எல்லா பொருட்களையும் தனியாக பிரித்து எடுப்பது. கலசத்தை தயார் செய்யும் போது நிறைய பேர் பச்சரிசி போடுவாங்க, சில பேர் தண்ணீர் போடுவாங்க. அது அவங்க வழக்கப்படி பண்ணிக்கலாம். கலசத்தை வீட்டுக்குள்ள வரவழைக்கும் போது மகாலட்சுமி தாயே வருக அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க வரலட்சுமி நோன்புக்கான பூஜைகளை செய்யணும். இது வெள்ளி, சனி அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணும்போது. வியாழக்கிழமை அஷ்டமியா இருந்தாலும் கணக்கில்ல, நாங்க வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாளே நாங்க அம்மனை வீட்டுக்கு அழைப்போம் அப்படின்னா வியாழக்கிழமை காலையில 10:45 11:45 இந்த 1 மணி நேரம் நல்ல நேரம். அந்த நேரத்துல அம்மனை வீட்டுக்கு அழைக்கலாம். மாலை நேரத்துல 6:30 7 மணிக்கு மேல பண்ணலாம். இது கலசம் வைத்து வழிபடக்கூடியவங்க அம்மனை வீட்டுக்குள்ள வரவழைக்கிறது, கலசம் வைத்து பூஜை செய்யறது, 3வது நாள் புனர் பூஜை செய்யறது. கலசம் வைக்காம வெறும் மகாலட்சுமி தாயார் போட்டோ மட்டும் வைத்து வழிபடுறவங்க வெள்ளிக்கிழமையே போட்டோ வைத்து வாசல்ல இருந்து மகாலட்சுமி தாயை வருக வருகன்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிரத்யேகமா பூஜை பண்ணி அந்த கலசத்துக்குள்ள என்ன மாதிரியான பொருட்கள் போடுவாங்களோ அது எல்லாத்தையும் மகாலட்சுமி போட்டோவுக்கு முன்னாடி வாழை இலையில வைத்து நீங்க பூஜை பண்றதும் வரலட்சுமி விரதத்தை முழுமையாக கலசம் வைக்காமையே வழிபட்ட பலனை இது மூலயமா பெற முடியுமாம். இது போக வரலட்சுமி விரதம் மாதிரியான சுபிக்ஷம் நிறையக்கூடிய மகாலட்சுமி அம்சம் இருக்கக்கூடிய நாட்கள்ல நாம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், வாங்கக்கூடிய பொருட்களா இருக்கட்டும், அது மூலயமா நம்ம குடும்பத்துக்கு லட்சுமி கடாட்சம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை, ஐதீகம். அதுலயும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை கண்டிப்பான முறையில் நீங்க வாங்கி வைக்கிறதால உங்க குடும்பம் மென்மேலும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுல முதல் முக்கியமான பொருள் இனிப்புல இருந்தே ஆரம்பிப்போம். பனங்கற்கண்டு. பனங்கற்கண்டு அப்படிங்கிறது ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள். நாட்டு மருந்து கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லையும் இந்த பனங்கற்கண்டு ரொம்ப எளிமையா கிடைக்கும். ரூ. 10 20 எவ்வளோ ரூபாய்க்கு பனங்கற்கண்டை வாங்கிட்டு வைக்க முடியுமோ பனங்கற்கண்டை வாங்கிட்டு பூஜை அறை வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாராளமாக அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். முடிஞ்சா அன்றைய தினம் பனங்கற்கண்டை வாங்கி அதுல பால்ல சேர்த்து அதை நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு பிரசாதமா படைக்கிறதும் விசேஷம்தான். அடுத்ததா குதிரை பொம்மை. ஒரு வருஷமும் இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது வளர்பிறை வெள்ளிக்கிழமை பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் வரும். வெள்ளிக்கிழமை பொதுவாக உகந்தது யாருக்கு? சுக்கிர பகவான். சுக்கிர பகவானோட வாகனம் இந்த குதிரை தான். சுக்கிர அம்சம் இருக்கக்கூடிய இந்த குதிரை பொம்மைகளையோ இல்லை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, 7 குதிரைகள், அதுவும் வெள்ளை குதிரைகள் ஒன்றா ஓடி வர்ற மாதிரி ஃபோட்டோ இருக்கும். அந்த ஒரு ஃபோட்டோவையோ நீங்கள் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வாங்கி வீட்டில் வைக்கிறது மூலயமா
உங்க குடும்பத்துக்குள்ள சுக்கிர பார்வை விழும். சுக்கிர பகவானோட அருள் பரிபூர்ணமா கிடைப்பதற்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குதிரை பொம்மையையோ 7 குதிரை இருக்க மாரி ஃபோட்டோவையோ வாங்கி வீட்ல வைக்கலாம். அடுத்ததா கிழங்கு வகைகள். அதுலயும் சர்க்கரைவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு இந்த 2 கிழங்கு வகைகள்ல என்ன ஒரு கிழங்கு வகை உங்களுக்கு கிடைக்குதோ, அத வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணி, மறுநாள் அத நீங்க சமைத்து சாப்பிடலாம். அடுத்ததா நெல்லிக்காய். நெல்லிக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அதுலயும் லட்சுமி குபேர அம்சம் பரிபூர்ணமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா நெல்லிக்காய். ஒரே ஒரு நெல்லிக்காய் கிடைச்சாலும் பரவாயில்ல. அடுத்ததா தேங்காய். நீங்க எப்படி பார்த்தாலும் கலசம் வைத்து வழிபடுற மாரி இருந்தா, அந்த கலசத்துல வைக்கிறதுக்கு தேங்காய் வாங்குவீங்க. பூஜை அறையில தேங்காயை உடைத்து வைப்பதற்காக தனியா தேங்காய் வாங்குவீங்க. இது இல்லாம பூஜைக்கு பயன்படுத்தாத மாதிரி ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்து, அத பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பயன்படுத்துறது விசேஷம். அதுவும் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வாங்கணும். நீங்க பூஜைக்கு பயன்படுத்துறத எப்படி பார்த்தாலும் 2 நாளைக்கு முன்னாடியோ, இல்ல வியாழக்கிழமையோ வாங்கிடுவீங்க. வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அன்னைக்கு ஒரே ஒரு தேங்காயாவது வாங்குங்க. அடுத்ததா மஞ்சள் பூசணி அப்படின்னா பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பொருள். மங்களகரத்தோட மறு உருவம். இந்த மஞ்சள் பூசணி அல்லது பரங்கிக்காய ஒரு கீத்து கிடைச்சாலும் பரவாயில்ல. அத வாங்கிட்டு வந்து வெள்ளிக்கிழமை உங்க வீட்ல வைக்கிறது மங்களகரத்தை உண்டாக்கும். அடுத்ததா சங்கு. பார்க்கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடம் பார்க்கடல். அதுலேருந்து கிடைக்கக்கூடியதான் சங்கு. இந்த சங்க வந்து லக்ஷ்மி தேவியோட சகோதரர்னு புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சங்கு, அது வலம்புரி சங்கா இருந்தாலும் பரவாயில்ல. உங்க வீட்ல பூஜை அறையில சங்கு வைத்து வழிபடணும். ஆனா இதுவரைக்கும் நாங்க சங்கு வாங்குனது இல்ல அப்படிங்கிறவங்க, இந்த சங்கு வாங்கிட்டு வந்து பூஜையில வச்சு பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். அடுத்ததா இந்த ஒரு பொருள் நீங்க கட்டாயம் வாங்கணும். அதுதான் தாமரை மலர். வரலட்சுமி விரதம் அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாருக்கு பண்ணக்கூடிய பூஜை தான். அந்த மகாலட்சுமி தாயார் அமரக்கூடிய அந்த சிம்மாசனம் எது தெரியுமா? தாமரை மலர்கள் தான். எந்த ஒரு தாமரை மலரா இருந்தாலும் பரவாயில்ல. உங்க வீடு பக்கத்துல ஆறு, ஏரி, குளத்துல இந்த தாமரை மலர் எளிதா கிடைக்குது அப்படின்னா, அத பறிச்சுட்டு வரலாம். இல்லன்னா சிவாலயங்கள்ல தாமரை மலர்கள் விப்பாங்க. அத வாங்கிட்டு வந்து நீங்க பத்திரப்படுத்தி வெள்ளிக்கிழமை பூஜையில வச்சுக்கிறது விசேஷம் தான். இல்ல வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அன்னைக்கே போயிட்டு வாங்கிட்டு வந்து வைக்கிறது இன்னும் சிறப்பு. இது இல்லாம நீங்க பொதுவா நாள் கிழமையில வாங்கக்கூடிய மஞ்சள் குங்குமம், சந்தனம், வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்த வெள்ளை மொச்சை, வாசனை மலர்கள், நெய் இது எல்லாத்தையுமே கூட நீங்க வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வாங்குறது விசேஷம் தான். இந்த பொருட்கள் வாங்குங்க. இது இல்லாம நம்ம முன்னாடி சொல்லிக்கக்கூடிய பனங்கல்கண்டு, குதிரை பொம்மை, கிழங்கு வகைகள், நெல்லிக்காய், தேங்காய், மஞ்சள் பூசணி, சங்கு, தாமரை மலர்கள் இதுல குறைந்தது ஒரு 5 பொருட்களாவது வாங்கி வீட்ல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த பொருட்கள்லாம் வாங்கணும், இந்த பொருட்கள் தான் வாங்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. உங்க வசதிக்கு, உங்களோட பொருளாதாரத்துக்கு என்ன மாதிரி பொருட்கள் வாங்க முடியுமோ தாராளமா வாங்கலாம். என்னால இன்னும் கொஞ்சம் காசு போட்டு இந்த ஒரு பொருள் வாங்க முடியும் அப்படின்னா, இந்த பொருள் நிச்சயம் வாங்குங்க. அதுதான் வெள்ளி நாணயம். அதுவும் மகாலட்சுமி தாயாரோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளி நாணயத்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வாங்கி வீட்ல வைக்கிறது அவ்வளோ பெரிய கடாட்சத்தை ஏற்படுத்தும். இது எல்லோராலையும் முடியுமான்னு தெரியல. முடிஞ்சா வாங்கி வைக்கிறது விசேஷம் தான். நீங்க கலசம் வைத்து வழிபட்டாலும், கலசம் வைக்காம மகாலட்சுமி தாயாரோட போட்டோ மட்டும் வைத்து வழிபட்டாலும் சரி. இந்த மாதிரியான பொருட்களை வரலட்சுமி நோன்பு விரதம் அன்னைக்கு வாங்கி வைத்து அதை நீங்க பயன்படுத்துறது மூலயமா சகல விதமான செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.